சவுத் டியூப்ல நம்ம இப்போ எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதா நிலையம். ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்து மறைந்த வீடு அங்கதான் நம்ம பயணிக்க போறோம். இந்த மெயின் ரோட்ல இந்த ஐஓபி பேங்க் நீங்க பாப்பீங்க. அந்த இடத்துல இருந்து ரைட் எடுத்து நம்ம நேரம் உள்ள போனா அந்த வேதா நிலையத்துக்கு போயிடலாம். இது வந்து நான் வந்து செம்மொழி பூங்கால இருந்து நடந்தே வந்து சரியா 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. செம்மொழி பூங்கால இருந்து வேதா நிலையம். இதான் அந்த நம்ம வந்து ஐஓபி பேங்க்ல ரைட் எடுத்து உள்ள நடந்து போகும்போது இந்த ரோட நம்ம ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு ரைட் எடுக்க வேண்டியது வரும். அதுதான் ஆக்சுவலி போயஸ் கார்டன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. பட் ஒட்டுமொத்தமா ரோடு எல்லாமே வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி காலங்கள்ல வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலங்கள்ல இந்த ஸ்ட்ரீட்ல இருந்தே மெயின் ரோட்ல இருந்தே பேரிகேட் போட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போதைக்கு ஓரளவு ஃப்ரீயா தான் இருக்குது. இங்க வந்து ஜெயலலிதா அவர்களோட வீடு இருக்கு. அப்புறம் ரஜினிகாந்த், சசிகலா, அதுக்கப்புறம் தனுஷ் ஷோ இவங்களோட வீடெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் போயஸ் கார்டன் இந்த போர்டு இங்க இருந்தா அந்த போயஸ் கார்டன் அப்படின்றது ஆரம்பிக்கும். இதுல நீங்க உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட்ல லெஃப்ட்ல உள்ள போனீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களோட வீடு இருக்கு. ஸ்ட்ரைட்டா போனா நேர வேதா நிலையம், ரைட் சைட்ல பக்கத்திலே சசிகலா அவர்களோட வீடு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது தனுஷ் அவர்களோட. ஸோ எல்லா வீடியோ நம்ம 1 by 1 வீடியோஸ்ல பார்க்க போறோம். இப்போ நம்ம பயணிக்க போற ஃபர்ஸ்ட் வீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்து மறைந்த வேதா நிலையம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். பல விஷயங்கள் நமக்கு தெரியும். ஸோ 2016 டிசம்பர் நம்மளை விட்டு அவங்க மறைஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து ஒரு மெமோரியலா கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அதை தாண்டி இப்போ தீபா அவர்கள் கைவசம் வந்து இந்த வீடு போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாவே இருந்துட்டு இருக்கு. மக்கள் யாரும் உள்ள போய் அதை பார்க்க முடியாது. ஸோ ஒரு மெமோரியலா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே உள்ள போய் அவங்க எப்படி என்ன மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்க முடியும். இதுதான் அந்த வேதா நிலையம். தேங்க்யூ. பாய்.